शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। तद्विषयोपयुक्तां स्वात्मन्यविस्वरतत्स्वरूपसिद्धेः कार्यप्रपञ्चपरिकल्पनम् मोहप्रकल्पनमपि तथोपपन्नम्। சுருக்கமாக சொன்னே நினைக்கிறேன். சம்யுக்த ஞானம், ஆத்மஸ்வரூப ஞானம், அது சொப்பிரகாசமா இருக்கிறதுனால மற்ற வஸ்துக்களே எப்படி பிரகாசப்படுத்துறதோ அப்படி தன்னையும் பிரகாசப்படுத்துறது எப்படியோ, சொப்பிரகாசமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூப ஞானம் மற்ற வஸ்துக்களையும் பிரகாசப்படுத்துறது, தன்னுடைய சொரூபத்தையும் பிரகாசப்படுத்துறது எப்படியோ அப்படிதான். அப்படி அந்த மாதிரி அஜ்ஞானம் சுவாத்மன்யத்தை ஸ்வரத காரிய பிரபஞ்ச பரிகல்பனம் ஆத்மமோகா காரிய பிரபஞ்ச பரிகல்பனத்தை பண்றது, தன்னுடைய பரிகல்பனத்தையும் பண்றது. அஜ்ஞான பரிகல்பனத்தை பண்றதுக்காக இன்னொரு அஜ்ஞானம் தேவையில்லை. ஆத்மஸ்வரூபத்தை திருஷ்டாந்தமா காண்கிறார். எப்படி அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்கு இன்னொரு பிரமாணம் சொல்லக்கூடாது, பிரமாணம் வேணும், இன்னொரு பிரம வேண்டாம், இன்னொரு பிரகாசக வஸ்து இன்னொன்று தேவையில்லை. பிரமாணம் வேணும், பிரமாணத்துக்கு உபயோகம் வேற, பிரகாசிப்பிக்கிறதுக்கு இல்லை பிரமாணம். ஆத்மஸ்வரூபம் எப்படியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம் வேண்டாம் சொல்ல முடியுமா? உபனிஷத் வாக்கியங்கள் வேணுமே. ஆனால் உபனிஷத் வாக்கியங்கள் என்ன பண்றது? ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசிப்பிக்கிறதுக்கு இல்லை, அஜ்ஞான நிவர்த்திக்காக விருத்தி பிரமாணங்கள் உபயோகப்படுது. அப்ப ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்துறதுக்காக இன்னொரு பிரகாசம் தேவையில்லைன்னு எப்படி சொல்றதோ அந்த மாதிரி காரிய பிரபஞ்சத்தினுடைய அத்தியாசத்துக்காக அஜ்ஞானம் இருக்கு, தன்னுடைய அத்தியாசத்துக்காகவும் அந்த அஜ்ஞானமே இருக்கு. இந்த அஜ்ஞானம் என்ற பொருள் காரிய பிரபஞ்சத்தையும் பரிகல்பனம் பண்றது, தன்னையும் பரிகல்பனம் பண்றது. அதனால அஜ்ஞானத்துக்கு அஜ்ஞான பரிகல்பனம் எப்படி நடந்தது, அதுக்கு இன்னொரு அஜ்ஞானம் வேணுமே அப்படிலாம் கேள்வி பண்ணக்கூடாது, இருக்காது. எது சொல்லணும்? கேள்வி படிக்கிறேன். சம்வித் துரம் வஹதி தத்விஷயோபயுக்தாம் ஸ்வாத்மன்யபி ஸ்வரசத ஸ்வகரூப சித்தே. வரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சம்வித் ஞானம், துரம் வஹதி காரியம் கரோதின்னு அர்த்தம். அது கிடைக்கிற அர்த்தம். துரம் வஹதினா எக்ஸாக்ட் மீனிங் இல்ல, துரம்னா அக்ரம் அர்த்தம், அக்ரம் அர்த்தம், வர்க்கம் எதுக்குன்னா தத்விஷயோபயுக்தாம் சுவாத்மன்யபி ஸ்வரசத ஸ்வகரூப சித்தே. தத்விஷயோபயுக்தா விஷயங்களை பிரகாசப்படுத்துறதுக்கு உபயுக்தமான பிரகாசம் என்ன? ஆத்ம பிரகாசம் தான். சுவாத்மன்யபி ஸ்வரசத ஸ்வகரூப சித்தே, தன்னுடைய ஸ்வரூபத்தை சித்திக்கிறது எதனால? அந்த ஸ்வரூபத்தினாலேயே சித்திக்கிறது. ஸ்வரசதா ஸ்வபாவதா ஸ்வபாவதா நார்மலி ஸ்வபாவதா பிரகிருத்தியா அப்படி வேண்டாம். சம்வித் அப்படி எடுத்துக்கலாம். சம்வித் துரம் ஒரு பதம் இல்லை. சம்வித் என்றது துரம் மகதி, அந்த வேலையை எடுத்துக்கிறான்னு அர்த்தம். இந்த காரியக்கிரமத்தினுடைய துரம் மகதி, இவர் அந்த நடத்துற ஆள் இருக்கா இல்லையா, அவரே சொல்றது அத்தியக்ஷன். இவர் அத்தியக்ஷர், இவர் தான் துரம் மகதி, இந்த காரியக்கிரமத்தை நடத்துறான்னு அர்த்தம். அப்படி அது யூசேஜ். துரம் மகதினா அது அந்த வேலை பண்றது அர்த்தம். இன்னொன்னே அபேட்சிக்காமல், ஸ்வபாவதா இன்னொன்னே அபேட்சிக்காமல். அக்னிஹி ஸ்வரசதா தபதி, அக்னிஹி ஸ்வரசதா தபதி சொல்லலாம். அப்ப ஸ்வகரூப சித்தேஹே துரம் வஹதி,
தன்னுடைய ஸ்வகரூபம் தான் தன்னுடைய சுரூபம். அது பிரகாசிக்கிறதுக்கு இன்னொரு பிரகாசத்தை அபேட்சிக்கவில்லை. அந்த மாதிரி காரிய பிரபஞ்ச பரிகல்பனம் ஆத்மமோகாத் மோக பிரகல்பனம் அப்படி இது தசோபபன்னம். காரிய பிரபஞ்சத்தினுடைய பரிகல்பனம் இதனால ஆத்ம விஷயகமான அஜானத்தினால சுவாத்மமோகா. சுவாத்மமோகம்னா ஆத்ம விஷயகமான அஜானம். அதனால மோக பிரகல்பனம் அப்படி அஜானத்தினுடைய பிரகல்பனம் இதனால அஜானத்தினாலேயே இது ததா உபபன்னம். ஆத்மஸ்வரூபம் எப்படி வேலை பண்றதோ அஜானம் அப்படிதான் வேலை பண்றது. இன்னொன்னு அபேட்சிக்கிறது இல்லை. ஆத்மஸ்வரூபம் வஸ்துவை பிரகாசனப்படுத்துறதுக்கு இன்னொன்னு அபேட்சிக்கிறது இல்லை. அஜானம் ஆச்சாதனம் பண்றதுக்கு இன்னொன்னு அபேட்சிக்கிறது இல்லை. அதுக்கு மேல ஆத்மா பிரசாதயதி போத பதார்த்த ஜாதம் ஸ்வாத்மானமவகதி க்ஷமசக்தி யோகா ஸ்வாஜ்ஞானமேவம் இதம் ஆத்மபர பிரகிருத்தௌ சக்தம் பவேதி ந கிஞ்சன ந தௌர்யமஸ்தி. இதே அர்த்தம் தான். இது சொல்றது அதே அர்த்தம் தான் வந்திருக்கு. ஆத்மா பிரசாதயதி. ஏன்னா முன்னாடி ஸ்லோகத்தில் இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் விவரணம் பண்ற அவ்வளவுதான். ஆத்மா என்ன பண்றது? ஆத்மா பிரசாதயதி. பிரசாதயதினா பிரகாசயதி, சாதயதி, பிரகாசயதி. இத போத்திய பதார்த்த ஜாதம். இதெல்லாம் வேத்தியம். வேத்தியம் இருக்கா? ஆமா, அப்படி இருக்கட்டும். ஒரே அர்த்தம் தான். வேத்திய பதார்த்த ஜாதம். வேத்தியமா இருக்கக்கூடிய பதார்த்தங்களை பிரகாசப்படுத்துறது யார? ஆத்மா. ஆத்மா வேத்திய பதார்த்த ஜாதம் பிரகாசயதி. அப்புறம் ஸ்வாத்மானம் அபி ஸ்வாத்மானமப்யவகதி க்ஷமசக்தி யோகா. ஸ்வாத்மானம் அபி அங்க பிரிக்கணும். ஸ்வாத்மானம் அபி பிரசாதயதி பிரகாசயதி. தன்னையும் பிரகாசப்படுத்துகிறார். எதனால? அவகதி க்ஷமசக்தி யோகா. அவகதி க்ஷமசக்தி அர்த்தம் ஞானசக்தின்னு அர்த்தம். ஸ்வப்பிரகாசத்துவம் என்ற தன்மை இருக்கிறதுனால, ஸ்வப்பிரகாசமா இருக்கிறதுனால அர்த்தம். அவகதினா போதம். அவகதி க்ஷமசக்தி போதிக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தி அதுக்கிட்ட இருக்கிறதுனால, ஆத்மாவுக்கிட்ட இருக்கிறதுனால, அந்த சக்தி யோகம் இருக்கிறதுனால என்ன பண்றது? ஆத்மா வேத்திய பதார்த்த ஜாதம் சுவாத்மானம் அபி பிரகாசயதி. அன்னையும் மற்ற வேத்திய பதார்த்தங்களையும் பிரகாசப்படுத்துறது. அப்புறம் ஸ்வாஜ்ஞானம் ஏவம் இதம் ஆத்மபர பிரகிருத்தௌ சக்தம் பவேதி ந கிஞ்சன ந தௌர்யமஸ்தி. ந கிஞ்சன இல்ல, ந கிஞ்சன தௌர்யமஸ்தி. ரெண்டு நாள் இல்ல, நான் தப்பா படிக்கிறேன். ந கிஞ்சன தௌர்யமஸ்தி. சுவாஜ்ஞானம் அஜ்ஞானமும் அந்த மாதிரி. அஜ்ஞானமும் என்ன பண்றது? இதம் ஆத்மபர பிரகிருத்தௌ. அஜ்ஞானம் இதம் அப்படி இருக்கிறோம். சுவாஜ்ஞானம் ஏவம் இதம். இதம் சுவாஜ்ஞானம். இந்த அஜ்ஞானமானது என்ன பண்றது? ஆத்மபர பிரகிருத்தௌ. அங்க ஆத்மானா ஆத்மா இல்ல, நான் அர்த்தம். செல்ஃப் அர்த்தம். இந்த ஆத்மா இல்ல, சித்வஸ்து அர்த்தம் இல்ல. தன்னுடைய ஆத்மா பரம். அது ஆப்போசிட் வரும் இல்லையா? பரபதார்த்தம் ஆத்மா, தான் இன்னொன்னு. அந்த இடத்துல ஆத்மா பர. ஆத்ம பர பிரகிருத்தம். சுத்தின அர்த்தம் கல்பனம். கல்பனத்துக்காக அர்த்தம். ஆத்ம பர பிரகிருத்தம். தன்னுடையும் மற்ற பதார்த்தங்களுடையும் கற்பனை நடத்துறதுக்காக. ஆமா, ஆத்ம கல்பனம் வேண்டாம், அது ஆத்மபரமா இருக்காங்க. இங்க அஜ்ஞானத்தை சொல்றது. அஜ்ஞானம் என்ன பண்றது? தன்னையும் அஜ்ஞானத்தையும் மற்ற அஜ்ஞான காரியங்களையும் என்ன பண்றது? கல்பனையை கொடுக்கறது.
அந்த பரிணாமத்தை ஏற்படுறது, விக்ஷேபத்தை பண்றது. விக்ஷேபத்துக்காக பிரகிருத்தியில விக்ஷேபம், தன்னுடைய விக்ஷேபம், மற்ற பதார்த்தங்களுடைய விக்ஷேபம். பிரகிருத்தி கல்பனம், கல்பனா விக்ஷேபம், அத்தியாசம் எல்லாம் சொல்லலாம். அதுக்காக சக்தம் பவே, சமர்த்தமா இருக்கும், இன்னொன்னு அபேட்சிக்காமல் சமர்த்தமா இருக்கும். இது நதிஞ்சன தௌஸ்தியம் அஸ்தி. இந்த விஷயத்துல எந்த விதமான குழப்பமும் இல்லை. தௌஸ்தியம் குழப்பம், ப்ராப்ளம், யுக்திபங்கம். ஒரு விசாந்த காலத்தை காமிச்சாச்சுன்னா அதனால போயிடும். மோகஞ்ச காரியஞ்ச விபக்தி மோக சதைவ மோகாந்தரம் அந்தரேனா. இது பிரசித்தமான சோதம். சதுக்கம் சங்கேப சரீரகாரை கோட் பண்ணுவாங்க. இன்னொரு திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறார். வேதஞ்ச பேத்தியஞ்ச தினத்தி பேதா. இந்த விஷயம் முன்னாடி வந்திருக்கு. வேதம் வேதம் இருக்கு, நடுவுல ரெண்டு பசுக்கள், ரெண்டு அங்குலி இருக்கு, ரெண்டு விரல் இருக்கு. இந்த விரல் வேற, இந்த விரல் வேற தெரியுது. இதுக்கு நடுவில் ஒரு பேதம் இருக்கு. இந்த பேதம் இருக்கிறதுனால இந்த விரல் வேற, இந்த விரல் வேற தெரியறதுன்னு சொல்றோம். அப்ப இந்த பேதம் என்ன பண்றது? இந்த ரெண்டு அங்குலிகளையும் வித்தியாசமா காமிக்கிறது. அதுக்கு மேல இருக்கிறது காமிக்கட்டும். இந்த பேதம் இருக்க நடுவுல, அந்த பேதம் தன்னுடைய சுரூபத்தை அங்குலிகளுக்கு வேறையா தெரிவிக்கிறது இல்லையா? அது பண்ற வேலை யாரு பண்றது? வேதம் பின்னமா தெரியறதா இல்லையா? அங்குலிகள் பின்னமா தெரியுது, ரெண்டு விரல் வேற வேற தெரியுது. எதனால? வேதம் இருக்கிறதுனால. வேதம் அங்கே இருக்க, நடுவில் இருக்க வச்சுக்கோங்க. அந்த வேதம் அங்குலி ஒன்னா கிடையாது. இந்த ரெண்டு அங்குலி ஒன்னா இல்ல, இது வேற இது வேற. ஓகே, எப்படி தெரிஞ்சது? வேதம் இருக்கிறதுனால. சரி, அந்த வேதம் அங்குலியும் ஒன்னா இல்ல, அது வேற. வேதம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அத அங்குலிகள் கிட்ட அங்குலியில் இருக்குன்னு சொல்றது இல்லையா? அது வேற தானே. அப்ப அந்த வேதத்தை பிரிச்சு காமிச்சது யார? அங்குலிகளே பிரிச்சு காமிச்சது வேதம். வேதத்தை அங்குலிகள் கிட்ட பிரிச்சு காமிச்சது யாரு? அதே வேதம் தான், வேற யாரும் இல்லை. அதுக்காக வேதம் எப்படி பின்னமா தெரிஞ்சது? வேதத்தை பின்னமா தெரியறது இல்லையா? அங்குலி வேதோ நா. இது கை, இது புத்தகம். புத்தகம் கை கிடையாது, இதுதானே வேத ஞானம். ஹஸ்தஹ புஸ்தகம் ந. ஹஸ்தஹ அயம் ஹஸ்தஹ இதம் புஸ்தகம். ஹஸ்தஹ புஸ்தகம் ந. கதம் ஞாயதே? வேதா வருது. அதுக்கு மேல கேள்வி, ஹஸ்த புஸ்தகையோர் யஹ வேதஹ சஹ ஹஸ்தம் ந புஸ்தகோ ந. ஹஸ்தோ ந புஸ்தகம் ந. ஹஸ்த புஸ்தகையோர் வேதா. ஹஸ்த புஸ்தகங்களுடைய வேதம் இருக்க, அந்த வேதம் ஹஸ்தமாகும் இல்ல, புஸ்தகமாகும் இல்ல. அப்ப ஹஸ்த புஸ்தகையோர் வேதம் என்ற ஹஸ்த புஸ்தகங்களுடைய வேதம் ஹஸ்தத்துக்கிட்டும் புஸ்தகத்துக்கிட்டும் வேறையா தெரியுது. அது எதனால? இது இன்னொரு வேதம் சொன்னால் அந்த வேதம் எப்படி வேறையா தெரியுது? இன்னொரு வேதத்தினால. அந்த வேதம் இன்னொரு வேதத்தினால. இது அனவஸ்தை. அதனால என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த வேதமே எல்லா வேலையும் பண்ணட்டும். ஹஸ்த புஸ்தகங்கள் கிட்ட ஹஸ்த புஸ்தகங்கள் கிட்ட வேதத்தை காமிக்கக்கூடிய அந்த வேதம், அந்த வேதத்திலிருந்து வேதத்தையும் காமிக்கட்டும். அதுக்காக இன்னொரு ஆசாமியை கொண்டு வரக்கூடாது. அதான் சொல்றது வேதஞ்ச வேத்யஞ்ச வினத்தி வேதா. அதெல்லாம் அந்த மாதிரி லாஜிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், சில இடத்துல உபயோகப்படுது. வேதஞ்ச வேத்யஞ்ச வினத்தி வேதா. வினத்தி பிரித்து காமிக்கிறது. எதே? வேதத்தையும் வேத்யத்தையும். வேத்யம் ஹஸ்த புஸ்தகங்கள் வேத்யம். பிரித்து காமிக்க வேண்டியது
തിരിച്ചു കാണിക്ക വേണ്ടിയത് ഏതോ അത് ഭേദ്യം. ഹസ്തം പുസ്തകം, കൈ പുസ്തകം, രണ്ടും ഇത് കൈ പുസ്തകം கிடையாது. சொல்லும்போது തിരിച്ചു കാണിക്ക വേണ്ടിയത് ഏത്? ഒന്ന് പുസ്തകം, இன்னொன்னு ഹസ്തം. തിരിച്ചു കാണിക്കും. யாரு பிரிச்சு காமிச்சது? அந்த பேதம். இந்த பேதத்தை யாரு பிரிச்சு காமிச்சது? அதுக்கு இன்னொன்னு கிடையாது, அந்த பேதமே. அது சொல்றார், வேதங்க வேத்யங்க வினத்தி வேத எதைவ வேதாந்தரம் அந்தரேனா. இன்னொரு பேதத்தினுடைய சப்போர்ட் இல்லாமல், வேதாந்தரம் வினா அந்தரேனா வினா, வேதாந்தரம் வினா அந்யோ பேத வேதாந்தரம். இன்னொரு வேதத்தை அபேட்சிக்காமலே எப்படி எதைவா, எப்படி அந்த இருக்கிற ஒரே ஒரு பேதம் அந்த வேத்தியங்களையும் தன்னையும் பிரிச்சு காமிக்கிறதோ ததைவா அப்படி. மோகஞ்ச காரியஞ்ச விபர்த்தி மோகம். மோகம்னா அஜ்ஞானம். அஜ்ஞானம் என்ன பண்றது? தன்னையும் தன்னுடைய காரியத்தையும் விபர்த்தி. விபர்த்தினா விபர்த்தி பரிபாலயதி. பரிபாலயதி. ராஜா ராஜ்யம் விபர்த்தி பரணே என்றாது. விபர்த்தி விப்ரதா விப்ரதி. விப்ரந்தின்னு வராது, விப்ரதி. எல்லா இடத்திலும் பகுவஜனத்துல இந்தியில் வராது, அந்தாதேசத்துல ஜோந்தா. ஜோந்தகன் எல்லா இடத்திலும் வராது. ததாதி தத்தா தததி ததந்தி இல்லை. கரோதி குருவதா குருதா குருவந்தி, பவதி பவதா பவந்தி எல்லா இடத்திலும் வரும். சில ஸ்பெஷல் கேஸ்கள் இருக்க வராது. யுகோத்தியாதியில ஹந்தி யுகோதி அதுல வரும். அதுல இருக்க யுகோதி யுகோதா துஷ்யதி யுகோத்தியாதி வரும். கணத்தை மட்டும் வச்சிருந்து இல்லைன்னு நினைக்கிறேன். கணத்துல அப்படிதான், அந்த கணம் அப்படிதான் யுகோத்தியாதி கணத்துல. வேதஞ்ச வேத்யஞ்ச வினத்தி வேதோ யதைவ வேதாந்தரம் அந்தரேன மோகஞ்ச காரியஞ்ச விபர்த்தி மோக ததைவ மோகாந்தரம் அந்தரேன. இன்னொரு அஜ்ஞானம் இல்லாமல், மோகாந்தரம் வேண்டாம், இருக்கிற ஒரே அஜ்ஞானத்தினாலேயே எல்லா வேலையும் நடக்க வைக்க முடியும். அதனால அனவசியம் ஒன்றும் கிடையாது. ஆத்மாசிரியம் இருக்கேன்னு கேட்டா இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. அதனால இந்த மாதிரி இடத்துல ஆத்மாசிரியம் தோஷம் இல்லைன்னு ஒத்துந்தான் ஆகணும். இதுக்கு என்ன பேரு? நகி திருஷ்டே அனுபவம் நாமா. இது தெரியறது பல இடத்துல. தெரியறதுன்னா என்ன, வேற என்ன பண்றது? இது இருக்கு, அப்படி ஒரு ஒரு ஸ்திதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், அந்த விஷயம் முடிஞ்சு போட்டு. அதுக்கு மேல வேற விஷயம். பிரம்மஜானம் சூத்திரயம் சூத்திரகாரம் பந்தோத்பத்தேது வித்வம்சனாய ஏதத் சர்வம் பூஜயாமாச தஸ்மாத் ஏதத் சர்வம் பாகவதே பாஷ்யகாரா. சூத்திரகாரः பூஜயாமாச தஸ்மாத் பாஷ்யகாரः ஏதத் சர்வம் பாகவதே. என்ன கேட்கிறார்? ஒரு கேள்வி கொண்டு வரணும் இல்லையா? இது ஒரு பதில். கேள்வி நம்மளே கொண்டு வரணும். என்ன கேள்வி கொண்டு வரணும்? இப்போ ஆன்சர் கொடுத்த பிரச்சனை வாக்கியம் லிகதா அப்படி வரும். ஆன்சர் உத்தர வாக்கியம் கொடுத்து கொஸ்டின் பரீட்சையில் வரும். அவருக்கு தெரியும் ஸ்கூல்ல ஆன்சர் கொடுத்த இந்த கொஸ்டின் வர்ற மாதிரி ஒரு கேள்வியை கொண்டு வருவோம். கேள்வி இந்த ஆமா இந்த ஆன்சர் வர்ற மாதிரி கொஸ்டின் சென்டென்ஸ் கொண்டு வரலாம். நமக்கு கொண்டு வந்து பாருங்க. ஏதத் சர்வம் பாகதே பாஷ்யகாரா தஸ்மாத் ஏதத் சர்வம் பாகதே பாஷ்யகாரா. கேட்க தஸ்மாத் ஏதத் சர்வம் பாகதே பாஷ்யகாரா. ஏதத் சர்வம் தஸ்மாத் பாகதே பாஷ்யகாரா. இதுதான் கேள்வி. ஏன் பாஷ்யக்காரர்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கார்? ஏன்னா பாஷ்யக்காரர்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்க? சூத்திரத்தினுடைய அர்த்தம் எழுதணும். இதுதானே சூத்திரத்திலிருந்து கிடைக்கிறது தானே எழுதணும். சூத்திரக்காரன் வேற என்னமோ சொல்லியிருக்கா, இவர் வேற என்னமோ எழுதுறாரு. என்ன சம்பந்தம் இருக்கு? இப்படி ஒரு கேள்வி. இந்த அத்தியாச பாஷ்யத்துக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்காங்க? இது பாஷ்யமா? நீதான் கேட்கணும். சூத்ரார்த்தோன்வேயத்ர பதை சூத்ரானுசாரிதி
എന്താണ് ഭാഷ്യം ഇതോ ഇതോ സ്വപദാനിക വർണ്ണിയന്തേ ഭാഷ്യം ഇതോ ഇതോ. സൂത്രാർത്ഥത്തെ വർണ്ണനം பண்ணணும், சூத்திரானுசாரியா இருக்கணும். அப்படி இல்ல பாஷ்யம் சொல்லலாம். இப்ப இந்த அத்தியாச பாஷ்யம் ஆரம்பத்துல தெரியுது, அது எந்த சூத்திரத்தினுடைய பாஷ்யம்? முதல் சூத்திரத்தினுடைய பாஷ்யம் வேற வழி இல்லை. அதாவோ பிரம்ம ஜிக்ஞாசா இந்த சூத்திரத்தினுடைய பாஷ்யமா இல்லை, அப்படி தெரியல. ஏன்னா அந்த சூத்திரத்தினுடைய வேர்ட் பை வேர்ட் மீனிங் எல்லாம் அப்புறம் சொல்றாரு. ஆனந்தவியார்த்த பரிவிஷயதே நான் அதிகாரார்த்தா அங்கே ஆரம்பிச்சு பதார்த்தம் சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்ததெல்லாம் என்ன இன்டர்பொல்யூஷன் மாதிரி ரட்சித்தமா அப்படி சொல்ல முடியாதனால் சூத்திரத்தோட என்ன சம்பந்தம் சொல்லி ஆகும். இதெல்லாம் யாரு கேட்டது? ஆத்மானாத்மனோகோ அத்தியாசோ ந பவிதும் சக்கியதே. இந்த கேள்வி கொண்டு வந்த பவிதும் சக்கியதே அத்தியாசோ நாமகா கோயம் அத்தியாசோ நாமேதி முதிரூப பரத்திர பூர்வா. இந்த அத்தியாசத்தை பற்றி யாரு கேட்டது? இப்போ சூத்திரத்தில் இருக்கா? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசாம் சூத்திரம். சூத்திரத்தோட அர்த்தம் என்ன? அதா நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சாதன கருத்தே சம்பத்தி அனந்தரம் பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா. மோக்ஷார்த்தம் மோட்சத்திய கர்ம சாத்தியத்துவாக கர்மத்தினால மோட்சம் கிடைக்க போவதில்லை, அதனால தத்துவ ஞானம் வேணும். அதற்கும் பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா, பிரம்ம விசாரத்தை பண்ணணும். அதுதானே யாருக்கு சம்சார நிவர்த்தி என்ற மோட்சம் வேணுமோ அவர் பிரம்ம விசாரத்தை பண்ணுங்கள். இவ்வளவுதான் சூத்திரக்காரன் சொல்றாரு. என்ன பிரம்மம்னா என்ன கேள்வி. அடுத்தது ஜென்மாத்தியத்து எதா, அதுக்கு என்ன பிரமாணம்? சாஸ்திர யோகித்வா. இப்படி போயிட்டு இருக்கும். அத்தியாசத்துடைய வார்த்தையே இல்லை சூத்திரத்துல. அதனால ஏதச்சர்வம் கஸ்மாத் பாஷ்யதே பாஷ்யக்கார. அப்ப அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அது சொல்ற சூத்திரத்துல சூத்திரக்காரர் சில விஷயங்களை பூஜனை பண்ணுவார். பூஜனை பண்றது இண்டிகேஷன் மட்டும்தான் கொடுப்பார். அது இருந்த புரிஞ்சுன்னு நம்ம எழுத வேண்டியது. அப்படியும் பல விஷயங்கள் இருக்கும். சூத்திரம்னா எல்லாமே சொல்ல முடியாது, வாக்கியமா கிடைக்காது. அதுல இருந்து சூக்ஷ்மமா சில விஷயங்கள் கிடைக்கும். அந்த விஷயங்கள் வெளியில் கொண்டு வர்றது அதுவும் பாஷ்யக்காரருடைய கர்த்தவியம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தால் என்ன தெரியுது? இந்த அத்தியாசத்தை பற்றி சில விஷயங்கள் சூத்திரத்திலிருந்து கிடைக்கிறது. அதுக்கு பிரம்மஜானம் சூத்திரயன் சூத்திரகாரோ பந்தோத்பத்தேர் ஏது வித்வம்சனாய ஏதத் சர்வம் பூஜயாமாசா. சூத்திரகாரா ஏதத் சர்வம் பூஜயாமாசா. சூத்திரகாரர் ஏதத் சர்வம் இந்த விஷயத்தை இப்ப பாஷ்யக்காரர் சொல்ற அத்தனை விஷயத்தையும் பூஜித்து சென்றிருக்கார் சூத்திரத்து மூலமா. தஸ்மா பாஷ்யக்காரா ஏதத் சர்வம் பாஷது. அதனால சூத்திரக்காரருடைய கையில் இருந்த ஒரு பூஜனை கிடைச்சிருக்கு. அதனால பாஷ்யக்காரர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். எப்படி சூத்திரக்காரர் எப்படி பூஜனை பண்றார் அது சொல்லலாம். பிரம்மஜானம் சூத்திரயன் சூத்திரகாரா பந்தோத்பத்தர் ஏது வித்வம்சனாய. அதுல இருந்து எல்லாம் வந்துருக்கு. சூத்திரக்காரர் என்ன சொல்றார்? பிரம்மஜானம் சூத்திரயாமாசா, பிரம்ம விசார கர்த்தவியம் சொல்றார் இல்லையா? சூத்திரத்திலிருந்து டைரக்டா கிடைக்கிற அர்த்தம் என்ன? பிரம்ம விசார கர்த்தவியம். அதான் அதுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு சாதன விஷய சம்பத்திக்கு சேஷம் பிரம்ம விசார கர்த்தவியம். இது சூத்திரத்திலிருந்து டைரக்டா கிடைக்கிறது. பிரம்ம விசார கிமர்த்தம் கர்த்தவியா. ஒரு கேள்வி கொண்டு வந்தா வேற வழி இல்லை, அது கேள்வி கொண்டு வந்துதான் ஆகணும். இல்லைன்னா அந்த சூத்திரம் பூர்ணம் இல்லை. பிரம்ம விசார கர்த்தவியா யாவத் பிரயோஜனம் நோக்கம் தாவத் கேன திருஷ்யதே. பிரயோஜனம் அனுத்திஷ்ய நம் அந்தோபி பிரவர்த்ததே இருக்கு இல்லையா? அப்ப அந்த சூத்திரத்திலிருந்து சாதன சதுஷ்டயம் அனுபந்த சதுஷ்டயம் காமிக்கணும். என்ன பிரயோஜனம்? ஆத்மா பிரம்ம விசார கர்த்தவியாசனை எதுக்கு என்ன பிரயோஜனம்? சாதாரணமா பிரம்ம ஜானத்துக்கு சொல்ல வேண்டாம், சாதாரணமா மோட்சத்துக்கு சொல்லலாம். மூக்ஷூணாங்கிருத இதம் சாஸ்திரம் ஆரப்தம் அஸ்தி. அந்த விஷயத்துல யாருக்கும் விவாதம் இல்லையே.
அப்ப மோட்சத்துக்காக, மோட்சம்னா என்ன? சம்சார நிவர்த்தி. மோட்சத்துக்காக பிரம்ம விசாரத்தை பண்ணணும் சொல்றது. பிரம்ம விசாரத்தினால எப்படி மோட்சம் கிடைக்கும்? பிரம்ம விசாரத்தினால பிரம்ம ஞானம் கிடைக்கும், அதனால மோட்சம் கிடைக்கும் சொல்லலாம். எப்படி? விசாரத்தினுடைய உபயோகம் என்ன? விசாரத்தினுடைய உபயோகம் ஞான சித்தி. அது லோகத்துல தெரியற விஷயம். யாரு விசாரம் பண்ணுவா? தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவன் தானே விசாரம் பண்ணுவா. அப்ப அறிவு கிடைக்கிறது. இதுதான் விசாரத்தினுடைய பலம். விசாரத்தினுடைய டைரக்ட் பலம் என்ன? அறிவு, விஞ்ஞானம். அப்ப விசாரத்தினால கிடைக்கக்கூடிய விஞ்ஞானத்தினால மோட்சம் அடைய முடியும் என்றது சூத்திரகாரன் சூதனம் பண்றார். விசாரதாத்தியேன ஞானேன மோட்சோ பவிஷ்யதி. சூத்திரத்திலிருந்து தெரியுது, இன்டெரக்டா தெரியுது. விஞ்ஞானம் எந்த விஞ்ஞானத்தினால? எந்த விஞ்ஞானத்தினால? பிரம்ம விஞ்ஞானத்தினால. அது எப்படி தெரியுது? பிரம்ம விசாரத்தை கர்த்தவியத்துவ கதனா. பிரம்ம விசாரம் பண்ணா வேற ஏதாவது விஞ்ஞானம் வருமா? பிரம்ம விசாரம் பண்ணா பிரம்ம விஞ்ஞானம் வரும். அப்ப பிரம்ம விசார கர்த்தவியா, பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவியா சொல்றதுனால இந்த நீ பண்ணக்கூடிய விசாரத்தினால உனக்கு பிரம்ம ஞானம் சித்திக்கும். தெரியுது, பலமா தெரியுது. அது சொல்ல வேண்டாம். விசார கர்த்தவியம் சொன்னாலே அதனுடைய பலமா ஞானம் தான் பலம் என்றது லோக சித்தமா இருக்கு. அதனால சொல்ல வேண்டாம், வாயால சொல்ல வேண்டியதில்லை. இப்படி விசாரம் பண்ணா இதால என்ன வந்தது? பிரம்ம விசாரத்தினால கிடைக்க வேண்டியது பிரம்ம ஞானம். இந்த விஷயத்தில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. பிரம்ம ஞானத்தினால கிடைக்க வேண்டியது மோட்சம். அந்த விஷயத்திலும் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அப்ப மோட்சத்துக்காக பிரம்ம ஞானம் வேணும். பிரம்ம ஞானத்துக்காக பிரம்ம விசாரத்தை பண்ண சொல்றான் சூத்திரகாரர். இந்த வரைக்கும் வந்திருக்கும். இதுக்கு மேல நம்மளே யோசிக்க வேண்டியது, பிரம்ம விஞ்ஞானத்தினால எப்படி மோட்சம் கிடைக்கும்? மோட்சம் என்ன? சம்சார நிவர்த்தி. ஒரு ஞானத்தினால இன்னொன்னு நிவர்த்திக்குமா? நமக்கிட்ட தெரியக்கூடிய இந்த பந்த ரூபமான சம்சாரம் ஞானத்தினால போயிடும் சொன்னா எப்படி போயிடுறது? ஞானத்தினால ஏதாவது போகிறதுன்னு லோகத்துல எங்க இருக்கு? அஜ்ஞான நிவர்த்தி. ஆமா, ஞானத்தினால அஜ்ஞானம் தான் போகும், வேற ஒன்றும் போகாது. ஞானத்தினால அஜ்ஞானம் போகும்னு லோகத்துல தெரியாது, வேற ஒன்றும் போகாது. ஞானத்தினால அஜ்ஞானம் மட்டும்தான் போகும், வேற ஒன்றும் போகாது. நமக்கு தேவைப்படுறது என்ன? சம்சார நிவர்த்தி வேணும். அஜ்ஞானம் போறதுக்கு இல்லை, சம்சாரம் போகணும். அதுதான் என்னுடைய பேரு. சம்சாரம் என்ன? இந்த பந்தம் தெரியறது இல்லையா, அதுதான் சம்சாரம். லோகத்துல என்ன தெரியுது? ஞானத்தினால வெளியில் இருக்கிற வஸ்து ஏதாவது போற மாதிரி இல்லை. எனக்கு ஒரு ஞானம் வந்தது, அதனால வெளியில் இருக்கிற ஏதாவது போயிடுவாங்க, போக முடியாது. ஞானம் வந்தா என்னுடைய அஜ்ஞானம் போயிடுது, அவ்வளவுதான். வெளியில் இருக்கிற விஷயங்கள் போறதுக்கு இது இங்க இருந்து போனோம்னா என்ன பண்றது? ஒரு ஞானம் ஏற்பட்டு போயிடுமா? இங்கிருந்து எடுத்துட்டு கற்க வேண்டியதான். முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வஸ்து இங்க இருந்து அங்கே கொண்டு போய் வைக்கணும்னா ஏதாவது பண்ணணும். ஆனால் சூத்திரகாரர் ஒன்றும் பண்ண சொல்லல, ஞானத்துக்காக வேற பண்ணணும், அவ்வளவுதான். ஞானத்தினால ஞானம் வந்தா மட்டும் போதும். விசார கர்த்தவியம் அவ்வளவுதான் சொன்னார். இதுக்கப்புறம் வேற யாராவது பண்ணணும்னு சொல்லல. விசார கர்த்தவியம். விசாரத்தினாலேயே மோட்சம் வரும். விசாரத்தினால எப்படி மோட்சம் வரும்? விசாரத்தினால ஞானம் தானே கிடைக்கும். ஆமா, ஞானத்தினால மோட்சம் வரும். ஞானத்தினால எப்படி மோட்சம் வரும்? ஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்தி தானே கிடைக்கும். எப்படி மோட்சம் வரும்? சம்சார நிவர்த்தி எப்படி? அந்த கொஸ்டினேர் புரியுதா? இப்படியே கொஸ்டினேர் கொண்டு வரணும். கொஸ்டினேர் என்ன? சூத்திரக்காரன் என்ன சொல்றார்? பிரம்மஜானம் பிரம்ம விசார கர்த்தவியா சொல்றார். பிரம்ம விசாரத்தினால பிரம்ம ஞானம் தானே கிடைக்கும். ஆமா, பிரம்ம ஞானம் தான் உனக்கு வேணும். இல்ல, பிரம்ம ஞானத்தினால பிரம்ம அஜ்ஞானம் தானே நிவர்த்திக்கும், சம்சாரம் நிவர்த்திக்கிறது இல்லையே கேட்கலாம். ஆனா சூத்திரக்காரர் ஒன்றும் சொல்லல. அதனால நமக்கு தெரியுது, அஜ்ஞானம் நிவர்த்திக்கிறதா இருந்தால் நிவர்த்திக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு இதெல்லாம். இந்த வெளியில் இருக்கிறது எல்லாமே அஜ்ஞான நிவர்த்தியினால்தான் நிவர்த்திக்க வேண்டியதோ அந்த மாதிரி சூத்திரக்காரருடைய அபிப்பிராயம் இருக்குன்னு தெரியுது. அஜ்ஞானம் போச்சுன்னா இதெல்லாம் போயிடுது.
அப்பேற்பட்ட ஏதோ ஒண்ணு தான் இது வெளியில் இருக்கிறது. சம்சாரம் சம்சாரம் சொல்லுகிற அந்த பதார்த்தம் என்றது அஜ்ஞானம் போனால் உடனே போகக்கூடிய ஏதோ ஒண்ணு. இப்படி சூத்திரக்காரருடைய அபிப்பிராயம் தெரியுது. இல்லைன்னா இந்த மாதிரி சொல்ல மாட்டார். ஞானத்துக்கு மட்டும் ஞானம் கிடைக்கிறதுக்கு எது பண்ணணுமோ அதை மட்டும் சொல்லி நிறுத்துறார் சூத்திரக்காரர். அதனால என்ன தெரியுது, ஞானத்தினால அஜ்ஞானம் தான் போகும். ஆனால் நடுவில் நம்மளே யோசிக்க வேண்டியதுதான். அப்ப சூத்திரக்காரருடைய அபிப்பிராயம் என்ன, ஜெகத்து என்றது அத்தனையும் அஜ்ஞானத்தினுடைய காரியம். இல்லைன்னா அஜ்ஞானம் போகிறதுனால போகாது. அஜ்ஞானம் போறதுனால இதெல்லாம் மறையணும்னால் இது கட்டாயமா அஜ்ஞான காரியமா இருக்கும். இல்லைன்னா மறைய போறதில்லை, அங்கேயே இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானத்தினாலேயே நிவர்த்திக்கணும் சம்சாரத்தினால் கண்டிப்பா அஜ்ஞான காரியமா இருக்கணும், இல்லைன்னா நிவர்த்திக்க முடியாது. இதனால என்ன தெரியுது, பிரபஞ்சம் என்றது அஜ்ஞான காரியம். அஜ்ஞான காரியம்னா அத்தியஸ்தம். எங்க அத்தியஸ்தம் கேட்கலாம். அத்தியாசம் வந்துருக்கு இல்லையா, அத்தியாசம் வந்துருக்கு. எங்க அத்தியஸ்தம், உண்மையா எது இருக்கோ அங்க அத்தியஸ்தம். உண்மையா என்ன இருக்கு, ஆத்மாதான் இருக்கு, அங்கே அத்தியஸ்தம். இப்போ வாசிகார ஆரம்பிக்கிறார். நனு கதம் விஸ்வதத்ம கோதரையோ சமப்பிரகாச விருத்த சுபாவையோ கதம் அத்தியாசம். இதுல இருந்து எடுத்து கேள்வி ஆரம்பிக்கிறார். போறோம் இந்த வரைக்கும் யோசிச்சு பிரபஞ்சம் என்றது அஜ்ஞான காரியம் இல்லைனால் பிரம்ம ஞானத்தினால நிவர்த்திக்கவே முடியாது. சூத்திரக்காரர் என்ன சொல்றார், பிரம்ம விசார கர்த்தவியான்னு மட்டும்தான் சொல்றார். நீ முமுட்சுவா பிரம்ம விசாரம் பண்ணு, வேற ஒன்றும் சொல்லல. பிரம்ம விசாரத்தினால கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும். எப்படி ஞானம் தானே கிடைக்கும், ஆமா அவ்வளவுதான் வேணும், அவ்வளவுதான் வேணுமா, எப்படி அஜ்ஞானம் தானே நிவர்த்திக்கணும். உடனே நம்ம யோசிக்க வேண்டியதா, நம்மளே யோசிக்கலாம். இதெல்லாம் அஜ்ஞான காரியமா, ஆமா அத்தியஸ்தமா, ஆமா அத்தியஸ்தம் தான். எங்கே ஆத்மன், ஆத்மா சுத்தமாச்சே, சுத்தமான ஆத்மஸ்வரூபத்துல அத்தியாசம்னா பிரமம் தானே, இப்படி ஒரு பிரமம் நடக்குமா? இந்த கேள்வி சட்டுன்னு வருது இல்லையா, அந்த கேள்வியை ஆரம்பிக்கிறார். நானு யுஷ்மதஸ்மம் தனும் இல்லை, அங்க யுஷ்மதஸ்மத் பிரத்யே கோச்சரையோ விஷய விஷயினோ இது அத்தியந்த விருத்த சுபாவம் ஆச்சே. அப்படி இருக்கும்போது எப்படி அத்தியாசம் நடக்கிறது கேள்வி பதில் கொடுக்கிறார். மேல போகும். அதுதான் இப்போ இப்படி சூக்ஷ்மமா யோசிக்கிறதா இருந்தால் இந்த அத்தனை விஷயமும் சூத்திரத்துல சூக்ஷ்மமா இருக்கு. சூத்திரம் கொடுக்கிறார். இந்த இப்படி கிடைக்கக்கூடிய அந்த சூத்திரத்தை வச்சுட்டுதான் அத்தியாச பாஷ்யம் எழுதியிருக்கிறார். இல்லைன்னா அத்தியாச பாஷ்யத்துக்கு சம்பந்தம் இல்லை. இப்படி யோசிக்கிறது இல்லைன்னால் முதல் சூத்திரத்தோட அத்தியாச பாஷ்யத்துக்கு டைரக்டா எந்த சம்பந்தமும் தெரியறது இல்லை. அவ அசம்பந்தமா ஏதோ எழுதி வைக்கிற மாதிரி, தன்னுடைய மனசுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை அங்க கொண்டு போய் இடிச்சு கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் மற்றவா இந்த விஷயம் தெரியாமல் பரிகாசம் பண்ணுவோம். இவர் முதல் நிச்சயம் பண்ணியிருக்கார், அத்வைதம் சாதிக்கணும், ஜெகத்தை நிச்சயம் சுயமாக நிச்சயம் பண்ணி அதை அங்க கொண்டு போய் சூத்திரத்துல கொண்டு போய் கேட்கிறார். சூத்திரத்தில் இல்லாத வார்த்தை எல்லாம் கொண்டு வந்த விசாரம் பண்ணி இப்படிதான் அத்தியாசம் அத்தியாசம் அத்தியாசத்தை பற்றி சொல்லவே இல்லையே சூத்திரக்காரன், ஏன் சொல்லல? இந்த மாதிரி யோசிக்கிறதா இருந்தால் சூத்திரத்திலிருந்தே கிடைக்கிறது, அது வச்சுன்னு அத்தியாசத்தை கொண்டு வந்து அதுக்கு மேல கேள்வி கொண்டு வந்து பதில் கொடுத்துன்னு மேல போயிட்டு இருக்கார் பாஷ்யக்காரர். அதனால பாஷ்யக்காரேனா அசம்பத்தம் கிமபி ந லிகிதம் என்றது காமிக்கிறார். பிரம்ம ஞானம் சூத்திரயன் சூத்திரகாரோ பந்தோத்பத்தேர் ஹேது வித்வம்சனாய. பந்தோத்பத்தேர் ஹேது ஹேது அஜ்ஞானம். பந்தம், பந்தம்னா சம்சாரம், சம்சாரத்துடைய உற்பத்தி, உற்பத்திக்கு ஹேது அஜ்ஞானம், அதனுடைய வித்வம்சனம் நாசனம். வித்வம்சனாய அஜ்ஞான நாசனாய பிரம்ம ஞானம் சூத்திரகார சூத்திரயதி. சூத்திரயதி கிரியாபதம், சூத்திரயன் சூத்திரத்தை பண்றார். ஆமா நாமதாவு சூத்திரத்தை பண்றார், சூத்திரம் பண்றது. பிரம்ம ஞானத்தை சொல்றார் அர்த்தம், சூத்திரம் மூலமா சொல்றார். எதுக்காக சொல்றார்? அஜ்ஞான நாசத்துக்காக.
அந்த அஜ்ஞானமானது என்ன? பந்தோத்பத்தேர் ஹேது. பந்தோத்பத்தேர் ஹேது வித்வம்சனாய ஏதத் சர்வம் பூஜையாமாசா. இது எல்லாமே சூத்திரக்காரர் சூச்சனம் பண்ணியிருக்கா. தஸ்மாத் ஏதத் சர்வம் பாரதே பாஷ்யக்காரா. அதனாலதான் பாஷ்யக்காரர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சூத்திரத்துல சொல்லாத ஒன்றும் அவர் சொல்லல. அது தஸ்மாத் அத்தியஸ்தமேதத் சகலமபி திருஷோ பூமரூபாதிருத்தம் ரூபம் சுவாஜ்ஞான மாத்ராதி பவதி பரபிரம்மதி பாத்தியமேதத் ஈசித்ராதி பிரபேத பிரதிஹதி பலகஜான தௌஷ்யாபனுக்யை ஸ்ரீமத் சாரீரகார்த்த பிரகடன பதுதாசாலி சாஸ்திரம் விதத்ம. தஸ்மாத் அத்தியஸ்தமேதத் சகலமபி. ஸ்ரத்தா ஸ்ரத்தா 21 அக்ஷரம் நிகமனம். ஸ்ரத்தாவத்து ஸ்லோகம் வந்திருக்கேன்னு சொன்னேன். தஸ்மாத் அத்தியஸ்தமேத சகலமபி புரியுது. தஸ்மாத் அதனால அத்தியஸ்தமேத சகலமபி திருஷோ பூமரூபாதிரிக்தம் சகலமபி. சகலம் சகலம்னா என்ன? ஒண்ணு விடணும், ஒன்னு செப்பரேட்டா வைக்கலாம். திருஷக பூமரூபம் திருக்கு வஸ்து இருக்கே அதனுடைய அந்த பூமா பூமா சம்பிரசாதாத அபியுபதேசம் ஒரு அதிகரணம் இருக்கு இல்லையா? எத்த நானியத் கச்சித் நானியத் விஜானா நானியத் நோதி நானியத் விஜானாதி பூமா ஆத்மஸ்வரூபம் அர்த்தம். எங்க விவகாரத்துடைய சம்பந்தமே இல்லையோ அது பூமா. அப்பேற்பட்ட எந்த ஒரு திருஸ்வரூபம் இருக்கோ அதை தவிர்த்து சகலம் திருஷோ பூமரூபாதிரிக்தம் சகலமபி தஸ்மாத் அத்தியஸ்தம் ஏதத் சகலமபி அத்தியஸ்தம் ரூபம் ஸ்வாஜ்ஞான மாத்ராதிதி பவதி பரபிரம்மதி பாத்தியமேதத். அத்தியஸ்தம் ரூபம் அத்தியஸ்தமா இருக்கக்கூடிய இந்த திருஷ்யஸ்வரூபம் பிரபஞ்சஸ்வரூபம் இருக்கே அது ஸ்வாஜ்ஞான மாத்ராத் அத்தியஸ்தம். தன்னுடைய அஜ்ஞானம் மட்டும்தான் அதுக்கு காரணமா இருக்கு. இந்த அத்தியாசத்துக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய அஜ்ஞானம். அவ்வளவுதான். ஸ்வாஜ்ஞான மாத்ராதிதி இது ஹேதோஹோ. அதனால பவதி பரபிரம்மதி பாத்தியமேதது. பரபிரம்மதி பிரம்ம சாட்சா்காரம். பிரம்ம சாட்சா்காரத்தினால பாதிக்கக்கூடியதா இருக்கு. பிரம்மதி பாத்தியமேதத் பவதி. ஈசித்ராதி பிரபேத பிரதிஹதி பலக ஞான தௌஷ்யாபனுக்தி. ஈசித்ராதி பிரபேதம் ஈசிதவ்யம். ஏகः ஈசிதா அகம் ஈசிதவ்யா. ഞാൻ ഏഴ്, നീ என்னுடைய നിയന്താ പരിപാലകൻ. ഇതാണ് ഈശിതവ്യ ഭാവം. ஜீவேஸ்வர பேதம் அர்த்தம். ஜீவேஸ்வர பேதம். ஒருத்தரை ஈசிதாவா வச்சிருக்க, இன்னொன்னு ஈசிதவ்யமா வச்சிருக்கு. ஜீவஸ்வரூபம் ஈசிதவ்யம், பரிபாலிக்க வேண்டியது, உன்னால பரிபாலிக்கப்பட வேண்டியதா இருக்கு வச்சிருக்கு. நீ ஈசிதா, இப்ப ஈசிதாவாகும் ஈசிதவ்யமாகும் இப்படியெல்லாம் பிரபேதங்கள் வச்சிருந்த எந்த ஒரு லோக விவகாரம் நடந்திருக்கோ ஈசித்ராதி பிரபேத பிரதிஹதி அலக ஞான. அதனால சேர்ந்த பிரதிஹதி. பிரதிஹதினா என்ன? பல பல இடைஞ்சல்கள் வருது இல்லையா? அது பிரதிஹதி. பிரதிஹதி பலக ஞான. பிரதிஹதி பலகமான ஞானம் என்ன? பிராந்தி ஞானம். பிரதிஹதி பலகம், பிரதிஹதி என்ற பலத்தோடு கூடியது. பிரதிஹதினா பிரதிபந்தங்கள். எத்தனையோ பிரதிபந்தங்கள் உலகத்தில் இருக்கு. இதெல்லாம் என்னெல்லாமோ நினைக்கிறது நடக்காது, சிலதெல்லாம் நடக்கிறது. சிலது நடக்கிறதுனால இன்னும் வேற சிலது நடக்கும் தோன்றது, அது நடக்காது. அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா? அப்போ பிரதிஹதி பலகமான ஞானம்னா அத்தியாசம், கிரமம். இதுதான் தௌஷ்யம். அத்தியாச தௌஷ்யம். இது பெரிய ஒரு என்ன சுத்தமான ஒரு ஸ்திதி, நிலைமை, அனர்த்தம். அதனுடைய அபனுத்தியை, அபனுதிகி நாசனம். அபனுதி அபனுத்தியை மறைகிறதுக்காக, நதிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? ஸ்ரீமத் சாரீரகார்த்த பிரகடன பட்டுதாசாரி சாஸ்திரம் விதத்மா.
சாஸ்திரம் ஆரம்பணியம், சாஸ்திரம் விதத்மா, சாஸ்திரத்தை பண்றோம் பகுவதனம். எப்பேற்பட்ட சாஸ்திரம்? ஸ்ரீமத் சாரீரகார்த்த பிரகடன படுதாசாலி சாஸ்திரம். ஸ்ரீமத் சாரீரக சூத்திரங்கள். சாரீரகம்னா பகவான் பாதராயணம் பண்ணக்கூடிய அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிச்சு அனாவர்த்தி சப்தா என்ற வரைக்கும் இருக்கக்கூடிய 555 சூத்திரங்கள். அது கணக்கு வித்தியாசமா இருக்கு பரமதத்துல. தௌத்தியம்னா ஆமா தௌத்தியத்தினுடைய அனுபவத்து. அவனுத்தி அவனுதி அவனுத்தி இல்ல அவனுதி அவனுத்தியை ஒன்றும் இல்லை. அவனுதி அவனுதி அவனுதயா ஒரு சப்தம் வரும். அவனுதியும் அவனுதி அவனுதீஹி அவனுத்தியா அவனுத்திபியாம் அவனுதிபி அப்படி வரும். அவனுதின நாசிக்கிறது நசிக்கிறது நசிக்கிறது. அவனுதி நாசம் நாசமடைகிறது ரிமூவல். நாம அத்தியார்த்த ஹேதோ பிரகாணாய ஆத்மைகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே. யதா ஜாயமர்த்த சர்வேஷாம் வேதாந்தானாம் ஸ்யாத் ததா வயம் அஸ்யாம் சாரீரக மீமாம்சாயாம் பிரதர்ஷயிஷ்யாமஹ இருக்கு இல்லையா? ஸ்ரீமத் சாரீரகார்த்தம் அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம், அதனுடைய பிரகடனம் ஸ்பஷ்டமா புரிய வைக்கிற மாதிரி சொல்றது. பிரகடன படுதா, அதுக்கு தேவையான சாமர்த்தியம். படுதான சாமர்த்தியம். படுதா பிரகடனத்துக்காக எந்த விதமான படுத வேணுமோ அப்பேற்பட்ட சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியமுடைய சாஸ்திரம் படுதாசாலி சாஸ்திரம். அந்த சூத்திரார்த்தங்களை தெளிவா புரிய வைக்கிறதுக்கு சமர்த்தமான சாஸ்திரத்தை சாட்சி ரூபமும் இந்த கிரந்த ரூபமா இருக்கக்கூடிய சாஸ்திரத்தை ஆரம்பிக்க போறோம். சாஸ்திரம் பண்றோம் விதத்மா. ஸ்ரீமத் சாரீரகார்த்த பிரகடன படுதாசாலி சாஸ்திரம் விதத்மா.